சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயமும் அதிகரித்து கொண்டே போகிறது. பிரச்சனைகள் உன் தலையை சூழ்ந்து கொண்டது. எந்த பக்கம் நகரவும் உன்னால் இயலவில்லை. காத்திருந்து நீ என்னிடம் கேட்டது எதுவும் நடக்கவில்லை. இப்படியே போனால் எல்லாம் முடிந்துவிடும், உன் வாழ்க்கை அஸ்தமித்துவிடும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறாய். எதுவும் முடிய போவதில்லை. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உன் முடிவிற்கான அறிகுறிகள் அல்ல, உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி. ஆம் மகளே, நீ உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். அதற்கான அடித்தளம் தான் இத்தனை பிரச்சனைகளும் அதனை சோதனைகளும். ஏன் சாயப்பா, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் ஒரு அடி கூட நகர்த்த முடியாமல் இருக்கும் இடத்திலேயே நான் தேங்கிக் கொண்டு இருக்கிறேன். எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த முயற்சியும் கை கொடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கையில் அடுத்த கட்டத்திற்கு என் வாழ்வு நகர்வதா என்று புரியாமல் கேட்கிறாய். இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து உன் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறேன். கவனமாக கேள். உன் வாழ்வில் ஆரம்ப காலம் முதலே சிறு சிறு சோதனைகளை நீ அனுபவித்து கொண்டு தான் இருந்தாய். ஆனால் அவற்றை எல்லாம் உனக்கே தெரியாமல் சாதாரணமாக கடந்து வந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது நீ சந்தித்து இருக்கும் இந்த பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக மாறிவிட்டது. அதாவது உன் திறமைக்கும் பக்திக்கும் சவால் விடும் பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலின் வாழ்க்கையின் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனித வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, வெற்றி தோல்விகள் நிறைந்த விளையாட்டு. இதில் இறைவன் என்பவர் நடுவர். வெற்றிக்கான கோப்பையை தருவதும் தோல்வி அற்றவரின் தவறை உணர்த்துவதும், தவறாக விளையாடிவிட்டால் அதற்கான தண்டனையை தருவதும் நடுவரின் பொறுப்பு. இந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்ற விதிமுறைகளையும் நியாய தர்மங்களையும் நடுவர் போதித்து விடுவார். ஆனால் அந்த விளையாட்டை தொடங்கிய பின் மந்தமான விளையாட்டின் வீரர் மட்டுமே அதில் விளையாட முடியும். இந்த விளையாட்டில் உன் உடல் உழைப்பும், உன் திறமையும், உன் சாமர்த்தியமான திறமையும், உன் நேர்மையும், உன் நியாயமும் பரிசோதிக்கப்படும். அவரவர் விளையாட்டை அவரவர் தான் விளையாட வேண்டும். எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார் என்று நீ விளையாடாமல் இருந்தால் அது தவறு. இறைவன் என்பவர் நீ தவறாக நடக்கும் பொழுது, நீ சோர்ந்து உட்காரும் பொழுது தோள் கொடுத்து தாங்குபவர். நீ தோல்வி உறும்போதெல்லாம் உன்னை ஊக்கப்படுத்தவர். நீ தடுமாறும் பொழுது சரியான வழியை காட்டுபவர். அந்த இறையின் கைகளை பற்றி கொண்டு அவரின் வழிகாட்டுதல்களோடு உன் விளையாட்டை முடிக்க வேண்டும். இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள். நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நேர்மையாகவும் திறமையாகவும் விளையாடினால் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறலாம். நீ தவறாக விளையாட்டிவிட்டு இறைவன் மீது பழி போடாதே. நீ தவறாக விளையாடி விட்டு இறைவன் மீது பழி போடாதே. அதுபோல சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகாதே. வெற்றி பெறுவதற்கு தயாராக இரு. அப்படியானால் இந்த சோதனைகளை கடந்து அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டாலும் மீண்டும் சோதனைகளை சந்திக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம் குழந்தையே. அடுத்த கட்டத்திற்கு நீ செல்லும் பொழுது சோதனைகளையும் தேர்வுகளையும் சந்திக்கத்தான் வேண்டும். தைரியமாக எழுந்து நில். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நான் இருக்கிறேன். நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறேன். நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.